இந்த கேள்வி நல்லா பாருங்க. இது ஜிப்மர் அண்ட் ஏஐஇஇஇ மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ கேள்விக்குள்ள போகலாம். A uniform electric field and the magnetic field are produced and pointed in the same direction. அப்போ உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதை இந்த டைரக்ஷனில் ஒரே டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ அப்படி ஃப்ளோ ஆகிறச்ச an electron is projected with its velocity in the same direction. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரக்ஷனில் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த டைரக்ஷனில் போகுது. அந்த சமயத்தில் ஒரு எலக்ட்ரானை அதே டைரக்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஸோ வெதர் இட் வில் டேர்ன் டு இட்ஸ் ரைட், அதோட ரைட் சைடு திரும்புமா இல்லை லெஃப்ட் சைடு திரும்புமா, அப்படி திரும்பாமலேயே இருந்து அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, இதுதான் கேள்வி. ஸோ நம்ம இந்த டைரக்ஷன் சொல்லியாச்சு ஆல்ரெடி, கரெக்டுங்களா? அப்போது இதுதான் என்னுடைய பி, சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் எலக்ட்ரான் இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய எலக்ட்ரான். ஸோ அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த எலக்ட்ரானில் நமக்கு தெரியும், கரெக்டு தானே? எப்படி எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டாருங்களா? இது எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? VQV சைன் தீட்டாங்களா? ஆனால் இந்த வெலாசிட்டி இந்த பக்கம் தான் போகுது, கரெக்டுங்களா? இதுதான் வெலாசிட்டியோட டைரக்ஷன். இந்த B வெக்டார் டைரக்ஷனும் இதுதான். அப்போ ரெண்டுத்துக்கு உள்ள ஆங்கிள் எவ்வளவு? டீட்டா 0 தானே? அப்போ சைன் 0 கூட என்ன நடக்கும்? எல்லாமே 0 ஆகிடும். அப்போது எந்த வித ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது நம்மளுடைய எலக்ட்ரானில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியால, சரிங்களா? அப்போது பினால எந்த வித ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஓகே, எஃப் ஆஃப் பி வந்து 0. ஓகே, அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எவ்வளோ ஆக்ட் ஆகும் நமக்கு தெரியுங்கள? அப்படியே கண்டுபிடிக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு QE, கரெக்டுங்களா? இதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். Q வந்து சார்ஜ், அப்புறம் நம்மளுடைய சார்ஜ் என்ன? மைனஸ் இங்களா? அதான எலக்ட்ரான் சார்ஜ். இப்போ மைனஸ் இன்ட்டு இ வெக்டார். அப்போது ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போது இந்த பக்கம் நம்ம வெலாசிட்டி கொடுக்குறோம்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், கரெக்டுங்களா? அப்போது அந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதான் என்ன நடக்கும்? நம்ம இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரானை. அப்போ வெலாசிட்டி குறையும்ல. அப்போது ஆன்சர் என்னது? இதுதான், தி வெலாசிட்டி வில் டிக்ரீஸ். அப்போது 3, ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரான் மூணுத்தையும் ஒரே டைரக்ஷனில் இருக்கச்ச அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதில் அந்த எலக்ட்ரானில் ஆக்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. ஓகே, இது எப்பவுமே 0. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட். ஓகே, the force due to your electric field is the opposite direction. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இதுவும் நம்ம நீட்டில் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A and B are two concentric circular conductors of center O. சரிங்களா? இது ஏன்றது ஒரு கண்டக்டார், பின்றது ஒரு கண்டக்டார். ஓகே, சர்க்குலர் கண்டக்டார்ஸ் அண்ட் கேரிங் கரண்ட்ஸ் I1 and I2 as in the figure. இங்கே பாருங்க, இதில் போகிற கரண்ட் தான் I1, இதில் போகிற கரண்ட் I2. ஸோ இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ தி ரேஷியோ ஆஃப் தி ரேடி இஸ் 1/2. அதாவது R1 is to R2 என்ன கொடுத்துட்டாங்க? 1:2 கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா? 1/2. ஸோ அந்த ரேஷியோ ஆஃப் தி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அட் O. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ல ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஓகே, டியூ டு A, ஓகே, அண்ட் டியூ டு B. அப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா அதுதானே மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணம். அந்த ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டாங்க? அந்த ரேஷியோ உங்களுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க? 1:3 கொடுத்துட்டாங்க. which is nothing but V1/V2 will be equal to 1/3. ஸோ இப்படி இருக்கச்ச ஃபைன் I1/I2. ஓகே, நம்ம I1/I2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகே, இந்த ரேடியஸ் I எல்லாத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சர்க்குலர் கண்டக்டாரில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்? μ0/4πNI/R, கரெக்டுங்களா? இவ்வளோ அளவு ப்ரொடியூஸ் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போது நம்ம ஒவ்வொரு கண்டக்டரை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது
ஃபர்ஸ்ட் கண்டக்டர்னால ஓகே இந்த கண்டக்டர்னால இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்திருக்கு, இந்த கண்டக்டர்னால எங்க பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்திருக்குன்னு பார்க்க போறோம் இப்போ. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் கண்டக்டர்னால இருக்கிறதுனால B1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இதுல போற கரண்ட் I1 கரெக்டுங்களா, இதுல இருக்க ரேடியஸ் R1. ஓகே, அதே மாதிரி B2 நமக்கு என்னவாக இருக்கும், mu0 by 4 pi 2 pi n I2 கரெக்டுங்களா. நீங்க n வேணா எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இங்க ஒரே ஒரு டர்ன் தான் இருக்கு, n 1 equal to, so n வேணா எடுத்துக்கலாம். if you want you keep it as it is. ஓகே, divided by R2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், I1 by I2 நமக்கு வேணும் கரெக்டுங்களா. I1 இங்க இருக்கு, I2 அங்க இருக்கு. அப்போ நம்மளுக்கு எப்படி I1 by I2 கிடைக்கும், எடுத்து டிவைட் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்றேன். இப்போ டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், B1 by B2. இது கான்ஸ்டன்ட் கரெக்டுங்களா, இது கேன்சல் ஆகிடும் கரெக்டுங்களா. ஸோ 2 pi n கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு, I1 by R1 இந்த பக்கம் இருக்கும், இங்க I2 by R2 இருக்கும் கரெக்டுங்களா. இது ஒண்ணுமே இல்லை, I1 by R1 I1 இந்த R2 மேலே எழுதிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேணும் இதில், this is I2. ஓகே, நம்மளுக்கு I1 by I2 தானே வேணும். ஸோ நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன், இது இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. ஸோ நமக்கு என்ன வரும், இப்படி இருக்கச்சே I1 by I2 வந்து என்னவா இருக்கும், B1 இந்த பக்கம் R1 இருக்குங்களா, B1 R1, இங்கே B2 R2 நமக்கு ஒரு வேல்யூ தெரியும்ல. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். B1 by B2 என்னது நமக்கு 1/3ங்களா, சரிதானே. R1 by R2 என்னது 1/2ங்களா. அப்போ ஆன்சர் என்னது 1/6 கரெக்டுங்களா. இது எதோடைய வேல்யூ, இது நம்முடைய I1 by I2. ஓகே, அப்போ I1 by I2 இந்த ரேஷியோ எவ்வளவு, 1/6. ஓகே, I1 விட I2 6 மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஏன் அப்படி இருக்கு பார்த்தாலே தெரியும், இது ரேடியஸ் கம்மி கரெக்டு தானே. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் B இருக்கு, B எதை பொறுத்து இருக்கு, R பொறுத்து இருக்கு. எப்படி இருக்கு, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருந்துச்சுன்னா R குறைவா இருந்தா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல இந்த 1க்கு வந்து ஓகே ஃபர்ஸ்ட் காயிலுக்கு வந்து ரேடியஸ் குறைச்சல். ஸோ அதனால தான் இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா.